வாழ்க, நலமுடன் வாழ்க, ஆயுட்காலம் வரை நலமுடன் வாழ்க. நல்ல அறிவுரைகள் கேட்டு உடலின் ஆரோக்கியம் கூட்டு, உள்ளவரை ஆனந்தமாய் வாழ்ந்து காட்டு. அனைவருக்கும் வணக்கம். ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவாணன். இந்த பகுதியில் நம்ம ஃபைப்ராய்ட்ஸை பற்றி பார்க்கலாம். நார்த்திசுக்கட்டின்னு சொல்லுவாங்க, பெண்களுக்கு ஏற்படக்கூடியது. எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். இது எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இது யூட்ரஸ் வாலில் உள்ளே இருக்கிற பகுதியில் வந்து இந்த கட்டிகளாக வந்து வளருது. அதாவது கர்ப்பப்பை இந்த சுவர்களோட உட்பகுதியிலையும் வரும், வெளிப்பகுதியிலையும் வரும், தசைப்பகுதி. இந்த மாதிரி இந்த யூட்ரஸில் வரக்கூடிய மிக முக்கியமான பாதிப்பு இந்த ஃபைப்ராய்ட்ஸ். இது ஏன் இது காரணம் அப்படி பார்த்தீங்கன்னா, அபான வாயு வந்து சீர்கெடுது. அபான வாயு வந்து கீழ் நோக்கி போகக்கூடிய ஒரு காற்று, அது வந்து சீர்கேடு மாறுபாடு அடையிறதால அதோட கழிவுகள் வந்து இந்த கர்ப்பப்பையில் தேங்கி அது வந்து கட்டிகளாக மாறுது. சித்த மருத்துவத்தின் பார்வையில் அப்படின்னு ஒரு கான்செப்டில் வந்து நமக்கு சொல்கிறாங்க. பொதுவாக நவீன மருத்துவத்தின்படி இது என்ன சொல்ல வராங்கன்னா, ஹார்மோன் இம்பேலன்ஸ், மூட் ஸ்விங்ஸ், ரொம்ப அதிகமான ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் இந்த மாதிரியான கர்ப்பப்பையில் நீர்க்கட்டிகள் வந்து ஏற்படுது. இது வந்து தீங்கற்றவை அப்படி இருந்தாலும் அது பல விதமான பாதிப்புகளை வந்து கொடுக்க தான் செய்யுது. அது வந்து எந்த மாற்றமும் இல்லை. இந்த மாதிரி ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்குன்னா, பீரியட்ஸ் டைமில் வந்து அதிகப்படியாக அடி வயிற்று வலி இருக்கும், ப்ளீடிங் வந்து ஆகிட்டே இருக்கும், நிற்காத அளவுக்கு போகும். அப்போது அவங்களுக்கு அனிமிக் பிரச்சனை வரும். அதாவது உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்கும், உடம்பு சோர்வாக இருக்கும், சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கும், மந்தமாக இருப்பாங்க, எதுக்கு எடுத்தாலும் வந்து எடுத்தெறிஞ்சு வருவாங்க. மூட் ஸ்விங்ஸ் நிறைய இருக்கும். சில டைம் கோவப்படுவாங்க, சில டைம் அமைதியாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட வலியை வந்து அவங்களால தாங்க முடியல. அதனால் பக்கத்தில் இருக்கிறவங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு, வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகிடும். அந்த டைமில் வந்து அவங்க வந்து மனசை வந்து அமைதியாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதிகப்படியான பிளட்டு போகுதுன்னா இந்த கருப்பட்டி இருக்குல்ல, கருப்பட்டியை வந்து கொஞ்சமாக தண்ணியில் கலந்து கொதிக்க வச்சு அதை குடித்தா அந்த ப்ளீடிங் போகிறது வந்து தற்சமயத்துக்கு வந்து ஸ்டாப் ஆகும். அந்த ரத்தத்தை வந்து அதிகப்படியாக உற்பத்தி பண்ணுறதுக்கு பப்பாளி எடுத்துக்கலாம், மாதுளம் எடுத்துக்கலாம். பெண்களுக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டாக சப்போர்ட் பண்ணக்கூடிய மாதுளம் பழம் தான். அடிக்கடி மாதுளம் பழம் வாங்கி இந்த ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கிறவங்க எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். பீட்ரூட் எடுத்துக்கிறதும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா ரத்தத்தை வந்து அதிகப்படியாக உற்பத்தி பண்ணுறதுக்கான விஷயங்களை எடுத்துக்கிறது ரொம்ப அடிப்படையான விஷயம். அத்திப்பழ ஜூஸ் எடுத்துக்கலாம், ட்ரை அத்தி எடுத்துக்கலாம். ட்ரை அத்தி டெய்லி ஒரு பகுதி தான், அதுவே சின்னதாக இருக்கும், அதில் வந்து ஒரு பாதி மட்டும் டெய்லி எடுத்துக்கிட்டு வந்தால் அந்த நாளுக்கு உண்டான அளவு அது போதும். இன்னொரு மிக முக்கியமான விஷயம் பேரிச்சம்பழம் டெய்லி 2 எடுத்துக்கிட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே போல் அந்த ஏலக்காய் வந்து தோல் நீக்கிட்டு ஏலக்காய் அரிசி 1 எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் டெஃபினட்டாக எடுத்துக்கணும். ஒரு நாளைக்கு 1 நெல்லிக்காய் எடுத்துக்கிட்டால் போதும். நெல்லிக்காயில் தான் 6 சுவையும் இருக்கும். அது ஃபைப்ராய்ட்ஸ் வந்தவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக வேலை செய்யும். நீங்கள் மனசை வந்து அமைதியாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். டெய்லி ஒரு 10 நிமிஷம் வந்து மெடிடேஷன் பண்ணுங்கள். ஸோ மெடிடேஷன் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, மனசை வந்து அமைதியாக்கும், மனசை வந்து ஒரு சந்தோஷமாக்கும். இதெல்லாம் வந்து ஃபைப்ராய்ட்ஸு இருக்கிறவங்களும் கண்டிப்பாக தேவை. ஏன்னா அதிகப்படியான மன அழுத்தம் கூட இந்த கர்ப்பப்பை நார்த்திசுக்கட்டிக்கு ஒரு காரணமாக இருக்குது. அப்போது அந்த மனசை வந்து எப்படிலாம் வந்து சந்தோஷமாக வச்சுக்கலாம், எப்படிலாம் அமைதியாக வச்சுக்கலாம் பார்த்து நம்ம செயல்படும். அபான முத்திரை பண்ணலாம். அபான முத்திரை வந்து உடம்புல இருக்க கழிவுகளை நீக்கக்கூடிய ஆற்றல் வந்து அபான முத்திரைக்கு உண்டு. இதை 20 நிமிஷம் பண்ணணும், 20 மினிட்ஸ். எப்போல்லாம் ஓய்வாக இருக்கீங்களோ அப்போ நீங்கள் இதை பண்ணால் உங்களுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். அதே போல் பிராண முத்திரை. இந்த பிராண முத்திரை வந்து இப்படி தான் பண்ணணும். இந்த பிராண முத்திரை பண்ணும்போது உடம்புல அதிகப்படியான பிராண சக்தி கிடைக்கும். ஏன்னா இந்த ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கிறவங்க அதிகப்படியான பிளட்டு வெளியே போகிறதால ரொம்ப அதிகமாக உடம்பு சோர்ந்து காணப்படுவாங்க. அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். உணவில் வந்து நீங்கள் அதிகமாக எதெல்லாம் வந்து எடுக்கக்கூடாதுன்னா, வாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகளை வந்து எடுக்கக்கூடாது. மிக முக்கியமாக இந்த உருளைக்கிழங்கு, சேப்பக்கிழங்கு, கொண்டக்கடலை, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. அது என்ன நம்ம எடுத்துக்கலாம்னா, தூர்ப்பு செய்கை உள்ள உணவுகள் எடுத்துக்கலாம். வாழைப்பூ வந்து அடிக்கடி எடுத்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அதை வந்து கூட்டாகவும் பொரியலாகவும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம்.
அதே மாதிரி கீரைகளில் வந்து நீங்கள் முடக்கத்தான் கீரை, பிரண்டை துவையல் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா உங்களுக்கு வேலை செய்யும். மிக முக்கியமான கீரைகளில் பசலைக்கீரை, முருங்கைக்கீரை, தூதுவளை, கரிசலாங்கண்ணி, சிறுகீரை இதெல்லாம் வந்து அதிகமாக எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு கீரைங்கிற மெத்தடில் நீங்கள் மதிய நேரத்தை வந்து கீரைகள் எடுத்துக்கலாம். எதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா பிராய்லர் சிக்கனு, முட்டை, தயிர், டீ காஃபி அதிகமாக சாப்பிட்றது, ஜங்க் ஃபுட்டு அதெல்லாம் வந்து எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதிகப்படியான எண்ணெயில் போட்டு வறுத்தது, பொரிச்சது, இந்த பேக்கரி ஐட்டம்ஸு, மைதா ப்ராடக்ட்ஸு இதெல்லாம் வந்து ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கிறவங்க அவாய்ட் பண்ணால் ரொம்ப பெஸ்ட்டான ரிசல்ட்டு ரொம்ப சீக்கிரமே ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதுக்கான சித்தா மருந்துகள் உண்டு. அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க தனிப்பட்ட முறைகள் அவங்கள நாடி பார்த்து அவங்க லேப் ரிப்போர்ட் பார்த்து அவங்களுக்கு என்ன மருந்து வேணும், செந்தூரம், பற்பம், தைலம் இதெல்லாமே சித்தாவில் இருக்குது. அவங்கள பார்த்து அந்த நாடி பார்த்து அவங்களுக்கு சூட்டபிள் ஆகக்கூடிய மெடிசனை வந்து தொடர்ந்து எடுக்கும்போது அவங்க சீக்கிரமாக அதில் வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் எல்லாமே ஃபாலோ பண்ணணும். சரியான உணவு முறைகள், ஆசனங்கள், முத்திரைகள், அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸு இது எல்லாமே நீங்கள் வந்து கம்ப்ளீட் ஹோலிஸ்டிக் அப்ரோச்சாக நீங்கள் வந்து இந்த அப்ரோச்சாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை வந்து ரொம்ப ஈஸியாகவே வெளியே வர முடியும். நன்றி, வணக்கம்.